ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஊரெல்லாம் மழை வெள்ளம்னு பேச்சா கிடக்குதே, நம்ம கட்சியின் சார்பா ஏதாச்சும் நிவாரண உதவிகள் நடக்குதா? இடிதாங்கியின் லெட்டர் பேடை கிழித்து கிழித்து காகித ஓடம் செய்து ஓட்டி கொண்டிருப்பதாகவும் தலைமை நிலையத்திற்கு தகவல்கள் வந்த வண்ணமே உள்ளன. ஆக என் கட்சி தொண்டர்கள் என்பவர்கள் மாணவர்களை போன்றவர்கள். அவர்கள் மாணவர்கள் என்றால் நான் ஒரு நல்லாசிரியன் என்பதை இந்த உலகம் உறுதி செய்து விட்டது. அடடே, சூப்பரான கட்சி உங்க கட்சி தான். அதான் மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமா உங்க கட்சி வெற்றி நடை போடுதோ? இடிதாங்கியின் ராஜதந்திரத்தில் ஓட்டை இருப்பதாக என் தொண்டர்கள் மோப்பம் பிடித்து விட்டால் அடுத்த கணமே உருட்டுக்கட்டை என் உடலில் புரளும். ஆளை பார்த்தாலே தெரியுதே. அது சரி, உங்க தொண்டர்கள் தான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காங்கன்னா நீங்களாவது நிவாரணம் கொடுக்கலாமே. வெள்ளப்பகுதிகளை பார்வையிட போகவில்லையா என்று எல்லோரும் இடிதாங்கியிடம் கேட்கிறார்கள். ஆனால் என் தொண்டர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஏனென்றால் தலைவன் இடிதாங்கிக்கு கூச்சல் தெரியும், ஆனால் நீச்சல் தெரியாது என்ற உண்மை அவர்களுக்கு தெரியும். உங்க பாய்ச்சல் கடுமையாத்தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாதா? அரசியலில் 1000 நீச்சல் அறிந்த அக்குவா அரசியல்வாதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அரசியலில் முங்கு நீச்சல், மலை நீச்சல், தவளை நீச்சல், பட்டர்ஃப்ளை நீச்சல், இப்படி எல்லா நீச்சலையும் அறிந்த ஒரே அரசியல்வாதி இடிதாங்கி. அங்க எங்கேயும் தாவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு நீச்சல் தெரிஞ்ச உங்களுக்கு தண்ணி தேங்குறது ஏன்னு தெரியாதா? வெள்ளம் என்றால் அது பள்ளம் நோக்கித்தான் பாய்ந்து செல்லும். ஆனால் அந்த பள்ளங்கள் இல்லாவிட்டால் வெள்ளம் எப்படி பல்லாங்குழி ஆடும்? ஏரி, குளம், ஊரணி எல்லாம் காணலன்னு தான் சொல்றாங்க. அதுக்காக ஊருக்குள்ள, தெருவுக்குள்ள, வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்தா என்ன செய்யறது? குழிகளை காணாவிட்டால் வெள்ளம் குளியலறைக்குள் வரத்தான் செய்யும். வெள்ளம் வீட்டுக்குள் வந்தால் அதை வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. நாய்கள் ஜாக்கிரதை என்று வாசலில் போர்டு போட்டிருந்தால் அது பயந்து போய்விடுமா? உங்க ஐடியாவை கேட்டா மிதக்கத்தான் செய்யணும். நீங்க ஒழுங்கா செயல்படல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்களே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இடிதாங்கியை சீண்டினால் இடிதாங்கி எப்படி புயலாக மாறி தன் குணத்தை காட்டுவானோ அதே போலத்தான் இயற்கையை சீண்டினால் அதுவும் தன்னுடைய முகத்தை காட்டி சிரிக்கும் என்பது தெளிவாக விளங்கு. சீறி பாஞ்சிட்டாலும் ஆமா, மழை வரும்னு உங்களுக்கு எப்படி முதல்லயே தெரியுது? வானிலை நிலவரத்தை வாய்க்கு எதிரே தாழ்வாக நிலை கொண்டிருக்கும் ஒளிவாங்கிகள் ஊருக்கு செய்தி சொல்லுகின்றன. அதை கேட்க முடியாம தவிக்கிறோம். சரி, அப்படியே அறிவிப்பு வந்தாலும் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும், லாபமா நட்டமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தாழ்வு மண்டலம் உருவானால் மக்களின் மனதில் தாழ்வான மனது உருவாகலாம் அல்லது உருவாகாமல் போகலாம் என்பதை இடிதாங்கியின் மண்டை ஒன்றே அறியும். உங்க மண்டை அறிவு களஞ்சியம்தான். உதவிதான் செய்யல, எந்த ஏரியாவில் என்ன பாதிப்புனாவது ஆய்வு செய்யலாம்ல. பள்ளத்தில் இருக்கும் மக்கள் என்ன பாடுபடுவார்கள்? வெள்ளம் புகுந்த வீட்டில் கள்ளம் கபடமற்ற பாம்புகள் எப்படி நலம் விசாரிக்கும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்தவன் இடிதாங்கி. எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்குங்க போல. சரி, இந்த வெள்ளம் சில இடத்துல பாயுது, சில இடத்துல பதுங்குது, என்ன காரணம்? போர் பரணி பாடும்போது படையினர் குரட்டையிட்டு தூங்கினால் தாழ்வான மண்டலங்களில் பதுங்கி இருக்கும் வீரர்கள் சமயம் பார்த்து கரையை கடந்து எதிராளிகளை துவம்சம் செய்து விடுவது இயற்கை. யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருந்தா சரிதான். அப்புறம் பாதிப்பு ஏற்படாம இருக்க என்னதான் செய்யறது? அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவா எடுத்து விடுங்க. கப்புன்னு கட் பண்ணிக்கிறோம். வெள்ளம் வரும் முன்னரே அணை கட்ட நினைப்பது தான் புத்திசாலித்தனம். சோற்றில் முறையாக அணை கட்டாவிட்டால் சாம்பார் சோற்றை உடைத்துக் கொண்டு இலையில் வழியத்தான் செய்யும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.